நீங்கள் இருக்கிற எல்லோரும் விசுவாசிகள் தான், எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான், எல்லாரும் வேத பாசனத்தை சரளமாக பேசுகிறது தான். உங்களுக்கு யாருக்கா கெட்ட வார்த்தை தெரியாமல் இருக்குமா? அப்படி சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். காது வழி வந்த செய்தியாக இருக்கும், அல்லது தாத்தா பாட்டி அம்மா அப்பா பேசுனதாக இருக்கும், தெருவில் பேசுனதாக இருக்கும். அந்த குழாயடி சண்டைக்கு போயிட்டால் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கேட்கலாம். அதுவும் வார்த்தைகளை பெண்கள் எப்படித்தான் கண்டுபிடிப்பார்களோ, தமிழிலே கெட்ட வார்த்தை அப்பப்பப்பப்பா, அதை போல இலக்கண பிழை இல்லாமல் நான் கெட்ட வார்த்தைகளை கேட்டதே இல்லை. எல்லாம் நம்ம காதுக்குள்ளே வந்துச்சு, சப்கான்ஷியஸில் வந்துச்சு, நமக்கு ஸ்டோராக இருக்குது. காரு என்னுடைய அம்பாசிடர் கார் அந்த காலத்தில் போவோம், ஏசி இல்லை, கிளாஸை இறக்கிட்டு போவேன். இந்த குழாயடி இங்கே தான் இருந்துச்சு, இந்த முக்கில் நுழைஞ்ச உடனே சொல்லிடுவேன் பெண்ணிட்ட, கிளாஸை ஏற்றுடா அப்படிமே. ஏன்னு கிராமர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் அப்பா கெட்ட வார்த்தையை பேசுவார். லேபர்கிட்ட தொழிலாட்ட அதை சாதாரண வார்த்தையாக பேசி இலை போடா அப்படின்னு சொல்லிடுவார். அவர் பேசுகிற ரெண்டு கெட்ட வார்த்தை என்னை தொத்தி கொண்டது. அவர் பயந்தானே நான். அந்த ரெண்டு கெட்ட வார்த்தையை மட்டும் இன்றைக்கு வர மனப்பாடம் எனக்கு. உச்சுங்காதீங்க, எல்லாரும் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கெட்ட வார்த்தையே தெரியாதா? தெரியல, பேச மாட்டீங்க, சரிதானா? கர்த்தரை பேசுகிற வாயினால் அது பேசலாமா? பேசப்படாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களெல்லாம் அவுத்து விட்டா புருஷன்கிட்டையும் மாமியாட்டையும் நாத்து நாட்டையும் ஏற்று வீட்டுக்கார்ட்டையும் பக்கத்து வீட்டுக்காரையும் ரேஷன் கடையிலையும் போய் நீங்கள் அந்நிய பாஷையாக பேசுவீங்க. ஏ அப்பா 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 அப்பா, அது விசுவாசம் இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது சரளமாக வரும். நானும் கேட்டேன், ஒரு அம்மா பயங்கரமாக அங்கே ஜபத்துக்கு வந்துச்சு, உசிலம்பட்டியிலேருந்து வரும். வந்தோடனே சாட்சி சொல்லணுங்க ஐயா அப்படின்ச்சு. நானும் மைக்கு கொடுத்துட்டேன். சாட்சி சொல்லணும் 1/2 மணி நேரங்க. உலகத்தில் காதலியே கேட்க முடியாது, காது உருகி வெளியே வந்து கெட்ட வார்த்தையா சாட்சி சொல்லுது. இத்தனை கெட்ட வார்த்தையும் பேசிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவன் என்னை திட்டினாங்க ஐயா அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு பாருங்க. இவ்வளவும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கியா? அன்றைக்கி யாரும் கேட்கவே முடியாது. பொம்பளைலாம் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இருங்க அந்தம்மா மைக்க விட விடுங்க ஐயா, என் பாரத்தை உங்ககிட்ட கொட்டன்னு தான் வந்திருக்கு. அவா அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷை போட்டு என்ன பேசுனது உன்கிட்ட சொல்லித்தானே, எனக்கு அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துரு, அவளையும் முடிச்சு கொடு. அவன் கெட்ட வார்த்தையை பேசினா பதிலுக்கு உன்னை விட எனக்கு கெட்ட வார்த்தை தெரியும் என்று நான் என் பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுப்பேன். முதலாவது போய் மற்றோடு சமாதானமாய் பேசுங்கள். கடின வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டாம். யாரும் பேசினால் பதிலுக்கு பேசவே பேசாதீர்கள். பதிலுக்கு அவன் கம்பெடுத்த நீ தடி எடுக்காத.